மூச்சுக்கு மூச்சு கேப்டன் கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சற்றுமே பிடிக்காத கட்சியுடன் கூட்டணி அறிவிச்சிட்டீங்களே அப்படின்னு சொல்லி தேமுதிக கட்சியை தற்போது பலருமே வசைப்பாடிட்டும் இருக்காங்க. ஏன் தேமுதிகவுல உள்ள பல தொண்டர்கள் கேப்டனுடைய பல ரசிகர்கள் பாத்தீங்கன்னா பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை திட்டி தீர்த்துட்டும் இருக்காங்க. கடைசி மாநாடு வரைக்குமே திமுகவுக்கு எதிராக குரல் கொடுத்து விட்டு தற்போது திடீரென திமுகவுடன் கூட்டணி அறிவிக்க என்ன காரணம், எதுவாக இருக்கும், பணம் கொடுத்தாங்களா, அப்படி இப்படின்னு கண்டமேனிக்கு சோசியல் மீடியாக்கள்ல பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை திட்டி தீர்த்திட்டும் இருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா அத்தனைக்கும் பதில் கொடுக்காமல் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் மௌனம் காத்திருப்பது இன்னும் கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. சோ இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது தேமுதிக கட்சியிலேயே பல பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கு. அந்த செய்தி தற்போது வெளியாகி பலருக்குமே அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. அதாவது தேமுதிக கட்சி திமுகவுடன் கூட்டணி அறிவிக்கும் போது கேப்டனுடைய 2 மகன்கள்ல ஒருவர் கூட இல்ல. ஆகையால் அவங்களுக்கு இதுல எந்த ஒரு உடன்பாடுமே இல்ல, அவங்களுடைய விருப்பம் இதுல சற்றுமே இல்ல அப்படின்றது தெரிய வந்திருக்கு. மேலும் பாத்தீங்கன்னா கூடிய விரைவிலேயே இருவரும் தேமுதிகவை விட்டு விலக போவதாக ஒரு செய்தி வைரலுமே ஆகிட்டு. சோ அப்படி இவங்க 2 பேரும் விலகினா எந்த கட்சியில சேருவாங்க, மேலும் பாத்தீங்கன்னா இவங்களுடைய செய்தியாளர் சந்திப்புக்கு ஆவலுடன் காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பல தேமுதிக தொண்டர்கள் கேப்டனுடைய ரசிகர்கள் அப்படின்னு மிகவும் ஆவலுடன் காத்துட்டு இருக்காங்க. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.